காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு. எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvan stores and buy these sarees. Velvan stores, உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஜோசப் பெஸ்கி, வீரமாமுனிவர், எல்லிஸ் போன்ற மேலை தேய மிஷனரிகளுக்கு சிறப்பு செய்யும் வகையில் பதாகைகள், சுவரொட்டிகள் வெளியிட்டு வீர வணக்க நிகழ்வுகளை நாம் தமிழர் கட்சி சார்பாக முன்னெடுக்காததற்கு என்ன அடிப்படை காரணம்? ஒரு காரணம் இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க, செஞ்சிருவோம். அதுல ஒண்ணும் இல்ல, உறுதியா செய்வோம். எல்லிஸ் இல்லை என்றால் நமக்கு மறை நம்ம திருக்குறள் வந்திருக்காது. அவரை போல அங்க எல்லாம் சமஸ்கிருத மொழிதான் சிறந்தது, அந்த இலக்கியங்கள் தான் மேன்மையானவை என்று போட்டிக் கொண்டிருந்த போது அதற்கு மூத்த ஒரு மொழி இருக்கு தமிழ் என்று நம்முடைய மொழியின் பெருமையை, இலக்கிய பெருமையை கொண்டு போனது எல்லிஸ் அவர்கள் தான். அதனாலதான் எல்லிஸ் தெரு என்று இருக்கிறது. ஜோசப் பெஸ்கி என்கிற வீரமாமுனிவர் உங்களுக்கு தெரியும், தேம்பாவணி அதில் இருக்கிற கோடியாத்து தாவீது அதை பலமுறை நம் தலைவர் எடுத்தினாலாம் அதை படித்து பெருமைப்பட பேசியவன். இதுவரை நம்ம செய்யாதிருக்கிறது தவறுதான். இனிவரும் காலங்களில் ஒரு தேதியை குறித்து ஜீவிப்போம். நம்முடைய எல்லிஸ் அவர்கள், நம்முடைய வீரமா முனிவர் போன்றவர்களுக்கு தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக தன் பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்ட அந்த பெருந்தகை எழுத்து சீர்திருத்தை ஏக்கு பக்கத்திலே தொலைக்கால் போட்ட இடத்திலே இழுத்து விட்டு ஏற்கால் போல சீர்திருத்தம் செய்த அந்த செம்மலுக்கு உறுதியாக வணக்கத்தை செலுத்துவோம். மட்டுமல்ல, அதிகாரத்துக்கு வந்தால் ஒரு நினைவுடன் கட்டி இந்த பெருமக்களை எல்லாம் ஒரே இடத்தில் வைத்து ஆண்டுதோறும் பண்ணுவோம். ஆமா, இந்த ஆண்டே செய்வோம். நம்ம ஆயர் பெருமகனார் தலைமையிலே செய்வோம். ஆமா, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய வாழ்த்துக்களை நான் படிக்கும்போது எனக்கு உள்ளம் சிலிர்க்கிறது, உற்சாகம் பிறக்கிறது. இறைமகன் இயேசுவே என் தலைக்கு மேலே என்று ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் நான் உணர்றேன்.